அருணின் முயற்சிகளால் கிராமத்தில் கல்வி மீதான அவசரம் ஏற்பட்டது. ஆனால் பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை. பலர் கூறினர், கல்வி நல்லது, ஆனால் வேலை கிடைக்காமல் இருந்தால் அதில் பயன் என்ன? இந்த கேள்வி அருணுக்கு கூடுதல் சவாலாகியது. அவர் தன் நூலகத்தை ஒரு கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற முடிவு செய்தார். புதிய முயற்சிகள் அருண் தனக்கு கிடைக்கும் அனைத்து ஆதாரங்களையும் பயன்படுத்தி பல்வேறு திறன் பயிற்சிகளை வழங்கத் தொடங்கினார். 1. இளம் பெண்களுக்கான தையல் பயிற்சி. இளம் பெண்களுக்கு சுய தொழில் திறனை வளர்க்க தையல், கைவினை போன்ற பாடங்களை கற்பித்தார். அவர்களின் உழைப்பால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை கிராமத்தில் நடக்கும் சந்தைகளில் விற்பனை செய்து வருமானம் ஈட்டினர். 2. இளம் ஆண்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. இளம் ஆண்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல், மின்னணு பழுதுபார்த்தல் போன்ற தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்தார். சிலருக்கு அருகிலுள்ள நகரங்களில் சிறிய வேலைவாய்ப்புகள் கிடைத்தன. 3. மாணவர்களுக்கான உதவி. பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்தி பொதுத் தேர்வுகளுக்கான வழிகாட்டுதலையும் பயிற்சிகளையும் வழங்கினார். தேர்ச்சியுடன் பள்ளி முடித்த குழந்தைகள் பலர் உயர்கல்விக்கு செல்ல ஆரம்பித்தனர். கணிசமான மாற்றம் காலம் கடந்து கொண்டிருந்தது. கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் மாற்றம் தெளிவாக காணப்பட்டது. பெண்கள் தங்கள் சொந்த தொழில்களை தொடங்கினர். இளைஞர்கள் நகரங்களில் வேலைகளை பெற்றனர். மாணவர்கள் பலரும் உயர்கல்வி கற்றனர். ஒரு நாள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அருணை கௌரவிக்க ஒரு விழா நடத்தினர். அந்த விழாவில் ஒரு முதியவர் சொன்னார், அருணே, உன் உழைப்பால் நாங்கள் அனைவரும் புதிய வாழ்க்கையை காண முடிந்தது. நீ இல்லை என்றால் நாங்கள் இந்த மாற்றத்தை யாராலும் காண முடியாது. அருண் சிரித்தார் மற்றும் பதிலளித்தார், நான் மட்டுமில்லை என்றால் நீங்கள் எனக்கு ஒத்துழைத்ததால் தான் இத்தனை மாற்றம் நடந்தது. ஒவ்வொருவரின் பங்களிப்பும் உங்களை உயர்த்தியது. சாதனை. அந்த கிராமம் இப்பொழுது மற்ற கிராமங்களுக்கு முன்மாதிரியானது. அருணின் முயற்சிகள் மற்றவர்களையும் ஊக்குவித்தன. அவரின் பயணம் தன்னம்பிக்கையுடன் தொடங்கியது. ஆனால் கிராம மக்களின் ஒற்றுமை அந்த முயற்சியை வெற்றியாக மாற்றியது. சிந்திக்க வேண்டிய கருத்து, ஒரு சிறு மூளை மட்டுமே போதுமானது. அது வளர நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தந்தால் அது ஒரு பெரிய மரமாக மாறி ஒவ்வொருவருக்கும் நிழல் தரும்.